குழு ஆய்வு செய்கின்ற வேலையும், மேலும் அந்த சிலைக்கு உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற தமிழர்களும் பொதுமக்களும் வட இந்திய சுற்றுலா பயணிகளும் திருவள்ளுவர் அவர்களையும் சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற காரணத்தினால் நான் 2001, 2006 2006, 2007 குழுவின் தலைவராக இருந்து வருகை தந்து இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் உங்கள் முன்னிலையில் இதற்கான ஒரு ஆலோசனையை முதலில் தமிழக அரசுக்கு குழுவின் பரிந்துரையாக வழங்கியிருந்தேன். தற்போது அந்த பரிந்துரை உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சுமார் 37 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இதுவரையில் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவரையும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்து தந்திருக்கிறது. இதற்கு ஒரு பரிந்துரை செய்தவன் என்கிற முறையிலும் இந்த குழுவின் தலைவர் என்கிற முறையிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் இந்த பாலம் புனரமைப்பு பணிகள் செய்து கொண்டிருந்த வேளையில் இரும்பு சுத்தியல் ஒன்று கீழே விழுந்ததன் அடிப்படையில் ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது, பொதுமக்கள் அச்சப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு குழு 100க்கும் மேற்பட்டவரோடு அந்த பாலத்தின் மீது நடந்து சென்று அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இழை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிஇ அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டூரிசம் அலுவலர் மற்றும் கப்பல் போக்குவரத்து கழக பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் மற்றும் நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர் கோட்டாட்சியரோடு குழு பார்வையிட்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. பாலம் மிகவும் உறுதித்தன்மையோடு பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. தற்போது கூட காலையிலிருந்து பொதுமக்கள் அந்த பாலத்தின் வழியாக கடந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்து செல்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதித்திருக்கிறார்கள். குழு இங்கே ஏற்கனவே எப்படி இந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன தருணத்தில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக குழுவுக்கு ஒரு கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை என்னவென்றால், ஒரு சில பேர் சுவாமி விவேகானந்தர் பாறைக்கு சென்று வருவதை விரும்ப மாட்டார்கள். உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ கூட ஒரு சில பேர் இந்து மதத்தின் சார்பால் போற்றப்படுகிற அல்லது வணங்கப்படுகின்ற சிலை விவேகானந்தர் என்கிற ஒரு புரிதலோடு மறுதளிக்கலாம் அவர்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களும் நேரடியாக நம்முடைய விவேகானந்தர் பாறைக்கு செல்லாமல் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக அந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வரப்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த குழு சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை டிஇ அவர்களுக்கும் நம்முடைய டூரிசம் அலுவலர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்திற்கும் பொதுமக்கள் அதுபோன்று விரும்புகின்றவர்களை நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்று பார்த்துவிட்டு திரும்பவும் அவர்கள் ஏனைய சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு ஏதுவான ஒரு முறைமை, ஒரு சிஸ்டத்தை, எப்படி கண்ணாடி இழை பாலம் விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் பாறைக்கு வருகிறதோ அதுபோன்று கப்பலிலிருந்து இறங்கி நேரடியாக திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரை செய்கிறது. 3 துறையோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்து ஆலோசனை செய்து முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு பரிந்துரையை அரசுக்கு தமிழ்நாடு அரசு உரிமை குழு வழங்கியிருக்கிறது. பூம்புகார் போக்குவரத்து கழகத்திலிருந்து கோரிக்கை வரப்படல. டிடிசி தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனிலிருந்து 40 பணியாளர்கள் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருப்பதாக ஒரு கோரிக்கை மனு குழுவுக்கு வரப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்ட நடிக நாட்களாக பணி செய்தவர்களை சுமார் 1500க்கு மேற்பட்டவர்களை
சட்டமன்றத்தில் நான் தான் பேசி சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதலமைச்சர் அனுமதி பெற்று அவர்கள் பணி வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று நிச்சயம் இவர்களையும் எதிர்காலத்தில் பணி வரைமுறை செய்து அவர்களை நிரந்தரமாக்கி அவர்களுக்குரிய சம்பளம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை சம்பந்தப்பட்ட சுற்றுலா வளர்ச்சி 2000 இது நிலுவையில் இருந்து வருகிறது. ஆதலால் அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்கின்ற வேலையும், மேலும் அந்த சிலைக்கு உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற தமிழர்களும் பொதுமக்களும் வட இந்திய சுற்றுலா பயணிகளும் திருவள்ளுவர் அவர்களையும் சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற காரணத்தினால் நான் 2001, 2006 2007 குழுவின் தலைவராக இருந்து வருகை தந்து இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் உங்கள் முன்னிலையில் இதற்கான ஒரு ஆலோசனையை முதலில் தமிழக அரசுக்கு குழுவின் பரிந்துரையாக வழங்கியிருந்தேன். தற்போது அந்த பரிந்துரை உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சுமார் 37 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இதுவரையில் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவரையும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்து தந்திருக்கிறது. இதற்கு ஒரு பரிந்துரை செய்தவன் என்கிற முறையிலும் இந்த குழுவின் தலைவர் என்கிற முறையிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் இந்த பாலம் புனரமைப்பு பணிகள் செய்து கொண்டிருந்த வேளையில் இரும்பு சுத்தியல் ஒன்று கீழே விழுந்ததன் அடிப்படையில் ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது, பொதுமக்கள் அச்சப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு குழு 100க்கும் மேற்பட்டவரோடு அந்த பாலத்தின் மீது நடந்து சென்று அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இழை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிஇ அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டூரிசம் அலுவலர் மற்றும் கப்பல் போக்குவரத்து கழக பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் மற்றும் நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர் கோட்டாட்சியரோடு குழு பார்வையிட்டிருக்கிறது. ஆக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. பாலம் மிகவும் உறுதித்தன்மையோடு பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. தற்போது கூட காலையிலிருந்து பொதுமக்கள் அந்த பாலத்தின் வழியாக கடந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்து செல்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதித்திருக்கிறார்கள். குழு இங்கே ஏற்கனவே எப்படி இந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன தருணத்தில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக குழுவுக்கு ஒரு கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை என்னவென்றால், ஒரு சில பேர் சுவாமி விவேகானந்தர் பாறைக்கு சென்று வருவதை விரும்ப மாட்டார்கள். உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ கூட ஒரு சில பேர் இந்து மதத்தின் சார்பால் போற்றப்படுகிற அல்லது வணங்கப்படுகின்ற சிலை விவேகானந்தர் என்கிற ஒரு புரிதலோடு மறுதளிக்கலாம் அவர்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களும் நேரடியாக நம்முடைய விவேகானந்தர் பாறைக்கு செல்லாமல் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக அந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வரப்பெற்றிருக்கிறது.